ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். டிப்ஸுங்கிறது ஸ்கின் கேர். அதாவது வீட்லேயே எப்படி வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதுன்னு வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே நான் ஸ்கின் கேருங்கிறது நான் வீட்டில் கொஞ்சம் பண்ணி நான் போட்டுக்குவேன் ஃபேஸில். சில க்ரீம்லாம் எனக்கு வந்து அலர்ஜி ஆகும். அலர்ஜின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 1000 மேலே வாங்கினா நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு என்னடா க்ரீம் நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம போட்டுக்கிறோம். சில பேருக்கு வந்து விலை உயர்ந்தது கூட சில பேருக்கு அலர்ஜி ஆகும். வ சில பேருக்கு விலை வந்து கம்மியா இருக்கிறது வந்து ஆகும் சில பேருக்கு ஸ்கின்ல. சில பேருக்கு விலை உயர்ந்த உ ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆகாது. சில பேருக்கு எப்படின்னா ரொம்ப காசு போட்டு வாங்குனா தான் அந்த க்ரீம் வந்து அவங்களுக்கு சேரும். சில பேருக்கு வந்து கம்மியா வந்து காசு போட்டு வாங்குற க்ரீம் வந்து சில பேருக்கு சேராது. இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி, அப்படிதான் ஆகும் சில பேருக்கு அந்த க்ரீம்னா. அந்த மாரி. அ அதனால வந்து உங்களுக்கு வந்து வீட்லயே சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகுதுன்னு நெனச்சுக்கோங்க. வீட்லயே வந்து நீங்க பண்றீங்க. அந்த கிளீன்சர் பண்றீங்க. அப்புறம் ஃபேஸ் பேக் பண்றீங்க. அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் பண்றீங்க. இதெல்லாம் வந்து நீங்க வீட்லயே பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நான் கொடுத்த டிப்ஸ வந்து நீங்க வந்து ரெகுலரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ் வந்து ப்ளீச்சிங் பண்ற மாரி இருக்கும். ஃபேஷியல் பண்ற மாரியே இருக்கும். அது என்னோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. இது வந்து 4 ஸ்டெப் நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து சொல்லப் போறேன். அதனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னு நீங்க நீ நீ அதப்படி ஜென்டிலா நீங்க டெய்லி போட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர்ல வந்து எந்த பாதிப்பும் வராது. எல்லாமே வீட்ல இருக்க பொருள் தான். நம்ம சமையல் ரூம்ல இருக்கல அந்த பொருள் தான் உங்கள வந்து அ அது வந்து ஃபேஸ்ல நான் கொண்டு வரப்போறேன். நான் வந்து இப்போ ஷாப்பிங் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் க்ரீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வாங்குவேன். வாங்காம இருக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு க்ரீம் வாங்கிக்குவேன். ஃபேஸ் பேக்குன்னு இருந்தாவே நான் வாங்கிக்குவேன். அதேமாதிரி ஃபேஸ் க்ரீமு, அந்த சீரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சீரம்ங்கிறது நான் அதிகமா வாங்கவே மாட்டேன். அது என்னதான் எனக்கு சீரம்ல அவ்வளோ பயமோ எனக்கு தெரியல. எல்லாருமே சீரம் தான் போடுறாங்க. நான் யூடியூப் எடுத்தாவே எல்லாமே இந்த சீரம் போடுங்க, ஹேர் க்ரோத்தா இருக்கும். இந்த சீரம் போடுங்க, ஃபேஸ் நல்லா ஷைனிங்கா இருக்கும். வெயில்லலாம் காட்டுவாங்க. இந்த சன்ல தான் வந்து ஃபேஸ் காட்டுவாங்க. அப்படியே ஷைனிங்கா இருக்கும். அது என்னன்னே தெரியல. அந்த சீரம் வாங்குறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது என்ன வாங்குறதுக்கே. ஆனா வந்து அது ரொம்ப நல்லாருக்குன்னு சொல்றாங்க. சில வந்து ப்ராடக்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சீரம்ல வந்து அ பேர் வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, சீரம் வந்து அந்த பேரு மேல போட்டுட்டு உள்ளார வந்து வேற என்னமோ கெமிக்கல்ஸ் போடுறாங்க அப்படின்னு வந்து ஆ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாரி இது வந்து டூப்ளிகேட்டு, இது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த யூடியூப் கூட நான் பார்த்தேன். இந்த சீரம் வந்து 2 சீரம் காமிச்சாங்க. சீரம்ங்கிறது ஒரு லிக்யூட் மாரி இருக்கும். அந்த லிக்யூட்ல வந்து ஒரு சீரம், இந்த 2 சீரம் அப்படி 2 காமிச்சாங்க. ஒரு சீரம் வந்து டூப்ளிகேட். ஒரு சீரம் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறாங்க. இந்த 2ம் வந்து ஒரே பேரா இருக்கு. ஒரே எக்ஸ்பைரி டேட்டா இருக்கு. ஒரே அம் இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த ஸ்டோரி இந்த மாரி போடுறது. ஆ டிக்கெட் என்னமோ போட்டிருப்பாங்க. இந்த ஃபேஸ் வந்து இப்படி போடணும், அப்படி போடணும், மார்னிங் போடணும், நைட்டு போடணும், இப்படிலாம் போடுவாங்க. ஏன்னா அதான் நான் சொல்றேன்ல, சீரம்ங்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாலாம் நான் வந்து பார்க்கவும் மாட்டேன். இன்ட்ரெஸ்ட்டா அது படிக்கவும் மாட்டேன். அதனால வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேர் வந்து ஒரே மாரி இருக்குது. ஸ்கின் இப்போ வந்து ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஆ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ வந்து இன்னொன்னு என்னன்னா, ஸ்கின் கேர் அப்படின்னு வரும். சில சீரம்ல வந்து ஸ்கின் கேர் வரும். சில இதில வந்து க்ரோ ஹேர் க்ரோத் அப்படி வரும். 2 சீரம் எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறாங்க. நம்ம அதே தான் போட்டிருக்காங்க. இதில என்ன எழுதியிருக்கோ அதே தான் அங்க போட்டிருக்காங்க. அதில என்ன இருக்கோ அதே போட்டிருக்காங்க. இது 2ல வாங்கும்போது உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் போட்டிங்கன்னா, உங்க முடி பூரா கொட்டி போயிடுங்கிறாங்க. ஒரிஜினலே வாங்குங்கிறாங்க. இப்ப எப்படி தெரியும் சொல்லுங்க? சில பேருக்கு தெரியாதவங்க என்ன செய்ய முடியும்? வாங்கிட்டு வந்து போடுவாங்க முடிக்கு. போடும்போது என்னாகும்? கொட்டுன்னு கொட்டு போயிடும். அவங்களுக்கு முடி தான் ஒரு பெண்களுக்கு அழகு. அது கொட்டு போச்சுன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? தெரியாதவங்க போய் வாங்கிட்டு, காசு குடுத்து வாங்கி, அது வேற ஹேர்ல போட்டு, ஃபேஸ்ல போட்டு எதா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால வந்து நான் சீரம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எனக்கு எனக்கு சொல்றேன். மத்தவங்கள நான் வந்து குறை சொல்லல. மத்தவங்கள நான் வந்து தப்பும் சொல்லல. அவங்கவங்க இஷ்டம் சீரம் போடுறதுலாம்.
ஆனா எனக்கு வந்து எப்போ வந்து ஒரு யூடியூப்ல காமிச்சாங்களோ, இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்டுன்னு அன்னையிலேருந்து சீரம் வாங்குறதே நான் வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா சீரம்லாம் நான் போடுவேன். அ உங்களுக்கு வந்து வீட்லயே உங்களுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். இப்போ வந்து வீட்லயே வந்து என்னென்ன உங்களுக்கு அ போடணும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அதப்படி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 1 வந்து எப்படின்னா, அ ஹனி எடுத்துக்கோங்க. அடுத்தது மில்க் எடுத்துக்கோங்க. அதாவது தேனு, பாலு. இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதில ஒரு 2 ஸ்பூன், அதில ஒரு 2 ஸ்பூன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு க்ரீம் பதத்தில இருக்கும். அத நல்லா ஃபேஸில நல்லா போட்டுக்கோங்க. கையிலயும் போட்டுக்கோங்க. கால்ல எங்கெல்லாம் இருக்காங்க, கழுத்தில போட்டுக்கோங்க. முதுகுலயும் போட்டுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணும், ஜென்டிலா டெய்லி பண்ணணும். இது வந்து கிளின்சர் மில்க்கு. இது வந்து குடிச்சிட்டு வந்து நீங்க டெய்லி பண்ணீங்கன்னா, நீங்க 20 டேஸ்ல உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியும். உங்களோட ஃபேஸுக்கும், இந்த ஸ்கின்னுக்கும் உங்களுக்கும் சேஞ்ச் தெரியும். இது வந்து டெய்லி போட்டுட்ருங்க. ஸ்டெப் 2 நான் தான் எழுதி வச்சிருக்கேன். ஸ்டெப் 2 எப்படின்னா, உங்களுக்கு வந்து கடலை மாவு, தயிர், அப்புறம் வந்து இந்த 2 இது வந்து வாரம் 3 டேஸ் இல்ல 2 டேஸ் தான் நீங்க போடணும். இது வந்து என்னென்ன கடலை மாவு, கர்டு, தயிர். இந்த 2 மட்டும் தான் நீங்க போடணும். எப்போ? வாரத்தில 2 டேஸ் போடணும். இல்லாட்டி 3 டேஸ் போடணும். இது வந்து ரெகுலரா போடக்கூடாது. கடலை மாவு வந்து ரெகுலரா ஃபேஸுக்கு போடக்கூடாது. வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் போட்டுக்கோங்க. சரியா? இது வந்து ஸ்டெப் 2. அடுத்தது ஸ்டெப் 3 என்னன்னா, ஃபேஸ் பேக் உங்களுக்கு சொல்லப்போனா வீட்லயே வந்து என்னென்ன பண்ணணும்னா, இது வந்து ஃபேஸ் பேக்குங்கிறது உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவ போட்டுக்கோங்க. இல்லாட்டி 15 நாளுக்கு ஒரு தடவ போட்டுக்கோங்க. ஃபேஸ் பேக்கில என்னென்ன போடணும்னா, கடலை மாவு எடுத்துக்கோங்க, பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, தேன் எடுத்துக்கோங்க, தயிர் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாமே நீங்க வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, இதில வந்து தயிர்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பன்னீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஃபேஸில போட்டுக்கோங்க. கழுத்து, முதுகு. இது வந்து எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு தடவ தான் போடணும் இந்த ஃபேஸ் பேக்கு. இல்லாட்டி 15 நாள்ல ஒரு தடவ போடணும். வாரத்துக்கு ஒரு தடவ போடணும். இல்ல 15 நாள்ல ஒரு தடவ போடணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 3. அடுத்தது ஸ்டெப் 4 என்னன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, கிரீன் டீ இருக்குல்ல, அந்த கிரீன் டீய வந்து நல்லா வந்து ஒரு காட்டன்ல வந்து நல்லா பஞ்சு பஞ்சு வந்து அந்த பஞ்சு மாரி இருக்கும். அதுதான் காட்டன். அ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அந்த பஞ்சு வந்து அந்த நனச்சு நல்லா கிரீன் டீல நல்லா நனச்சு, நல்லா ஃபேஸ்ல நல்லா அப்படியே மசாஜ் கொடுங்க. மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அதே மாரி நல்லா ரிலாக்ஸா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு அ ஒரு எப்படி இருக்கும் அப்படியே ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும். குளிச்ச மாரியே இருக்கும். அது வந்து கிரீன் டீ வந்து அடிக்கடி நீங்க போட்டுக்கலாம். அது வந்து ரெகுலரா போட்டுக்கலாம். ஜென்டிலா ரெகுலரா போட்டுக்கலாம் நீங்க. டெய்லி போட்டுக்கலாம். கிரீன் டீ இல்லாட்டி நீங்க வந்து அ பன்னீர். இது வந்து 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் கிரீன் டீ போட்டுக்கோங்க. கிரீன் டீல வந்து நல்லா காட்டன்ல நனச்சு, நல்லா ஃபேஸ்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கணும். கழுத்து, ஃபேஸு, கை எல்லாம் மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே குளிக்கிற ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு வரும். நான் குளிச்சுட்டேன் அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஆ ரொம்ப அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுறுசுறுப்பா இருக்கும். ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம ஃப்ரீயா இருக்கும். ஒரு ஸ்வெட்டிங் இல்லாம ஒரு மாரி ஃப்ரீயா இருக்கும். நம்ம நம்ம ஃபேஸ்க்கும் ரொம்ப வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த கிரீன் டீங்கிறது. அடுத்தது என்னன்னா, உங்களுக்கு ஸ்டெப் 5 சொல்றேன். ஆலோவேராவும் விட்டமின் இ. ஆலோவேரா எடுத்துக்கோங்க. ஆலோவேரா வந்து உங்களுக்கு கிரீன் கலராவும் வருது. ஜெல் இது. கிரீன் கலரா வரும், ஒயிட் கலராவும் வரும். நீங்க வந்து 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் ஆலோவேரா வந்து நான் ஒயிட் தான் வாங்குவேன். அதுதான் வந்து ஒரிஜினல். அது வாங்கி என்ன பண்ணுவேன்னா, விட்டமின் இ கேப்சூல் இருக்கு. விட்டமின் இ கேப்சூல். அது வந்து கிரீன் கலரா இருக்கும். அத நல்லா வந்து ஊசியில குத்தி, அந்த விட்டமின் இ டேப்லெட் கிடையாது கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல்ல வந்து நீங்க அந்த இதில போனோம் ஆலோவேரால வந்து ஒரு 2 டேப்லெட் 2 கேப்சூல் எடுத்துக்கோங்க. அதில ஃபுல்லாவே 2 டேப்லெட்ஸும் ஆலோவேரால போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, அதுவும் வந்து ஃபேஸ்ல, கழுத்தில, முதுகுல எல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்படி போட்டுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் கேர் வந்து இதில வந்து இந்த ஸ்கின் கேர் பத்தி தான் சொல்லிட்டுருக்கிறேன். இது வந்து ரெகுலரா நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க தானாவே உங்களுக்கு ஃபேஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும்.
அது பாருங்கள், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து எனக்கு 5 டேஸாகவே எனக்கு காய்ச்சல், பயங்கரமாக காய்ச்சல் இருந்தது. உள்ளாரெல்லாம் வந்து குளிரிக்கிட்டே இருக்குது, வெளியில் சூடே இல்லை. அப்படி இருந்தது. என்ன காய்ச்சலே தெரியல. 6 நாளாக இருந்தது. வெளியில் வந்து இப்படி தொட்டு பார்க்குறோம். அப்புறம் வந்து இப்படி இப்படி தொட்டு பார்க்குறேன், சூடாகவே இல்லை. ஆனால் உள்ளார வந்து குளிரிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல. அப்படி 24 ஹவர்ஸாக குளிரிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னு தெரியல, உள்காய்ச்சல் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. 6 நாள் இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இப்போ வர ஃபீவர்லாம் வந்து ஒன் வீக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. தேங்க்யூ.